சிங்கப்பூரில் 2026 சம்பளம் கூடுமா? மனிதவள நிறுவனங்கள் வெளியிட்ட முக்கிய தகவல்களை பற்றி பார்க்கலாம். நீங்க இப்போதான் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஜி தமிழன் ஃபேஸ்புக் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சிங்கப்பூரில் பணிபுரியும் ஊழியர்களின் சம்பளம் 2026 ஆண்டில் 3 முதல் 6 விழுக்காடு வரை உயரக்கூடும் என்று மனிதவள நிறுவனங்கள் நடத்திய அண்மைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பொருளாதார நிச்சயமற்ற நிலை தொடர்ந்தாலும் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு குறைந்த அளவிலாவது சம்பள உயர்வை வழங்க முன் வரலாம் என ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மனிதவள நிறுவனங்களின் கருத்துப்படி இந்த ஆண்டை போலவே அடுத்த ஆண்டும் முதலாளிகள் சம்பள விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பார்கள். இருப்பினும் சிறிய சம்பள உயர்வும் குறைந்த போனஸ் தொகைகளும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது. ஊழியர்களை தக்க வைக்க இது அவசியம் என்பதை உணர்ந்துள்ளதாக மேன்பவர் குரூப் சிங்கப்பூர் திறன் நிறுவனத்தின் நிர்வாகி லிண்டா டியோ தெரிவித்துள்ளார். A1 மற்றும் பெர்சோல் நிறுவனங்களின் ஆய்வுகள் 2026 ஆண்டில் சராசரியாக 4.3 விழுக்காடு சம்பள உயர்வு வழங்கப்படலாம் என தெரிவிக்கின்றன. இது போன்ற உயர்வை ஊழியர்கள் இந்த ஆண்டும் பெற்றிருந்தனர். மேலும் அனைத்துலக திறனாளர் நிறுவனம் ரோபர்ட் வால்டர்ஸ் தற்போதுள்ள நிறுவனத்தில் தொடர்ந்து பணிபுரியும் ஊழியர்கள் 3 முதல் 6 விழுக்காடு வரை சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் என குறிப்பிட்டுள்ளது. இது இந்த ஆண்டுக்கான முன்னறிவிப்பை விட அதிகமாகும்.